நளனை பார்த்த பெண்கள் ஆச்சரியத்துடன் தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்தனர். என்ன அலங்காரம்! இந்த உயர் ஆன்மா கொண்டவனுக்கு என்ன கனிவு! யார் இவன்? தேவனா, யக்ஷனா, கந்தர்வனா என்று அவர்கள் நினைத்தனர். அவர்களது மரியாதையுடன் நளனை பார்த்து, நளனின் பிரகாசமும் நாணமும் அவர்களைக் குழப்பித்தது. அவர்கள் அவனை அணுகி பேச முடியவில்லை. தமயந்தியும் வியப்பால் தாக்கப்பட்டிருந்தாள். நளன் புன்னகையுடன் கேட்டான், ஓ களங்கமற்று குணங்கள் கொண்டவளே, காதலை எனக்கு தூண்டி வந்த நீர் யார்? இங்கு எப்படி வந்தீர்? என் மாளிகை பாதுகாக்கப்படுகிறது. யாரும் அறியாமல் நீர் எப்படி இருக்கிறீர்? தமயந்தி கேட்டதற்கு நலன் பதிலளித்தான். எனது பெயர் நலன். நான் தேவர்களின் தூதுவனாக வந்திருக்கிறேன். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவர்கள் உன்னை அடைய விரும்புகிறார்கள். அவர்களில் ஒருவரை நீ தலைவனாக தேர்ந்தெடு. அவர்களின் சக்தியால் யாரும் என்னை காணவில்லை. நான் அவர்களால் அனுப்பப்பட்டேன். இதைக் கேட்டு மகிழ்ச்சி தருவதை செய். தமயந்தி தேவர்களை வணங்கி நலனிடம் புன்னகையுடன் சொன்னாள். ஓம் மன்னா, என்னிடம் அன்பு கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். நானும் எனது செல்வங்களும் உமதே. உமது அன்பை எனக்கு அருளுங்கள். அன்னங்கள் பேசிய மொழி என்னை எரிக்கிறது. உமக்காகவே இந்த மன்னர்களின் கூடுகையை கூட்டியிருக்கிறேன். உம்மை வணங்கும் என்னை நீர் கைவிட்டால் உமக்காகவே விஷம், நெருப்பு, நீர், தூக்குக்கயிறு எதையும் நாடுவேன். நளன் பதிலளித்தான். தேவர்கள் இருக்கும்போது நீ மனிதனையா தேர்ந்தெடுப்பாய்? அவர்களின் பாத தூசுக்குக் கூட நான் சமானமில்லை. இறப்பைக் கொண்ட மனிதன் தேவர்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தினால் மரணத்தை சந்திப்பான். தேவர்களைத் தேர்ந்தெடு. அவர்களால் நீ தெய்வீக ஆபரணங்கள், மாலைகள், ஆடைகள் அனுபவிப்பாய். அக்னி, யமன், இந்திரன், வருணன் இவர்கள் அனைவரும் உன்னதமானவர்கள். அவர்களில் ஒருவரைத் தேர்ந்தெடு. இதை நட்பின் அறிவுரையாக ஏற்று.